அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜெட் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடம்பரமான கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்றேன். என்னென்னா, எதுக்காக ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணு மாப்பிள்ளை என்ஜாய் பண்ணணும்னா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. அப்போ யார் என்ஜாய் பண்ணுறா? உங்கள் சுற்றி இருக்கிறவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. கட்சியிலேருந்து பல விஷயங்கள் அவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அது போக நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, உப்பு இல்லை, காரம் இல்லை, வீட்டுக்கு சாப்பாடு வரல, இந்த மாதிரி குறைக்கு மேலே குறை இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறீங்க. உங்களுக்காண்டி செலவு பண்ணல, அவங்களுக்காண்டி செலவு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் என்ன வருது? உங்கள் மேலேயே குறை சொல்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் கல்யாணம்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை. எப்படின்னா 2 ஆசை இருக்குது. என்ன ஆசைனா, ஒன்று, உங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி ஆசிரமம்னா அந்த ஒரு ஆசிரமத்தில் உள்ள பிள்ளை ஒரு 100 150 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள பிள்ளைய கூப்பிடுங்க கல்யாணத்துக்கு. கூப்பிடலாம். உங்களுக்கு வசதி இருந்தால் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூப்பிடுங்க. வசதி கம்மியாக இருந்தால் கூப்பிட்டு சாப்பாடு மட்டும் போடுங்க. இந்த மாதிரி போடலாம். மேலே கீழே சாப்பாடு நடக்குதுன்னா மேலே ஃபுல்லாக ஆசிரம பிள்ளை, கீழே ஃபுல்லாக உங்கள் சொந்தங்கள். அப்போ மேலே ஆசிரம பிள்ளைய கொடுப்பாங்களா, அங்கே கேமரா செட் பண்ணுங்கள். அவங்க சொந்தங்கள் இருக்கிற இடத்துல டிவி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி லைவாக பார்க்கணும் உங்கள் சொந்தங்கள். ஓகேவா? ஆசிரம பிள்ளைங்க பார்க்கல, பயான் ஆசிரத்தை கூப்பிட்டு பயான் பண்ணுங்க. என்ன பயான்னா, ஆசிரமம் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு குறை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமம் சேர்க்குறதா இருக்கட்டும், இல்லை என்னால் வளர்க்க முடியல பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடை அந்த மாதிரி குப்பை அது மாதிரி போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனவர் உன் அம்மா நான் இதுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கி தகப்பனை நான் வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆசிரமம் சேர்க்குற மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லிவிட்டு பயான் பண்ண சொல்லுங்கள். இது ஒரு விஷயம். இது மாதிரி பண்ணலை அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு புது உலகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. வெளியில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க, 2 மணி நேரம் இருந்துட்டு வருவாங்க. அது இல்லை ஆசிரமம், அந்த 2 தவிர எதுவும் தெரியாது. இது கல்யாணம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஆனால் அந்த பிள்ளைக்கு அதை கூட்டிகிட்டு போனால் அதுக்கு புது உலகத்துக்கு நான் இப்படின்னா இருக்கா அப்படின்னு ஒரு நாலேஜையும் கொடுக்கலாம். எவ்வளோ விஷயம் அதுக்கு கொடுக்கலாம். அப்போ அது மூலிமா அது ஹாப்பினஸ் ஆகும். பார்த்தீங்களா? அது வந்து பொதுவாக கேட்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸே எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா பறக்க செய்வான். அது ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறது ஒன்று. நம்ம அல்லா வந்து நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் பறக்க செய்வான். அல்லா வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு. 2 3வது நிறையா பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். இது மூலயமா எவ்வளோ பேர் திருந்துவாங்க. இப்போ 2000 பேர் உங்களுக்கு உறவுகள் வராங்கன்னா அதில் ஒரு 10 பேர் திருந்துவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கேயாச்சும் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க வீட்டில் பொண்ணா கல்யாணம் இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லி என் பிள்ளைகளுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த 2000 பேர் 1000 பேர் ஆசைப்பட்றாங்கன்னா, இது 2000 பேர் 10 பேர் ஆசைப்பட்டாலும் பெரிய விஷயம்தான். ஏன்னா 10 பேர் கம்மி தான், பட் 10 பேர் நாளைக்கு 100 பேர் ஆகும். நல்ல விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக அதுதான் நல்லது. ஆனால் கெட்ட விஷயம் சீக்கிரமாக வரும், அது கெட்டது தான். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் 2வது விஷயம் என்னென்னா, ஒரு ஏழ்மையான கல்யாணம், ஈவினிங் கல்யாணம், அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வீட்டில் சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். வசதி வீட்டில் உள்ள ஏழ்மை வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். அது போக ஈவினிங் கல்யாணம் தான் நல்லா பறக்க செய்யலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது நிறைய பறக்கத்து இருக்குது. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க அப்படி தான் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஈவினிங் கல்யாணத்துக்குள்ள அவ்வளோ சிறந்தது இருக்குது. இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு ஆசை தான். ஓகேவா? இந்த மாதிரி 2 விஷயம். அதுக்கப்புறம் இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்ருக்கேன். அதனால தான் யூடியூப்பை தேர்ந்தெடுத்த காரணமே அதுதான். இது மாதிரி நிறையா விஷயம் நான் சொல்கிறதுனா என் மனசில் சொல்கிறது எல்லாமே சொல்லணும் எல்லாருக்கும் இதை விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு தான். அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நான் சொன்னதில்லை, ஆனால் இந்த வீடியோ சொல்கிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விழிப்புணர்வு கண்டிப்பாக வரணும். இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல விஷயத்துக்கு போகணும், நல்ல வழியில் போகணும் ஆசைப்பட்றேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருந்தாலும், ஏன்னா பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒன்றா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லணுன்னா, இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.